எனக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும். அதாவது சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கு படிக்கும் பொழுதே அந்த படங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த வில்லேஜ் படம், அந்த கோழி இருக்கிறது, தென்னைமரம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நான் அட்ராக்ட் ஆகும். சரி வந்துட்டீங்க, படத்தில் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். சரி நடிக்கலாமேன்னு சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் எப்படி சார் இப்போ நிறைய பேர்த்துக்கு ஆக்டிங் அப்படின்னா இல்லைங்க எனக்கு வரவே வராது, ஸ்க்ரீன் முன்னாடி வந்ததில்ல அப்படின்னு இருக்கு, டக்குன்னு எப்படி ஓகே சொன்னீங்க? அது எனக்கு வரும். ஓ ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள், என் ஃபேவரட் பாட்டு. ஓகே. ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் அது எப்படி இருந்தாலும் எல்லா தேட்டரையும் போட்டு அவங்க கலெக்ஷன் எடுத்துருவாங்க. ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் படம் புது டீம் வருது அப்படின்னும் பொழுது படம் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அது ரிலீஸ் பண்ணுறது வந்து மிகப்பெரிய சிரமம். விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா தாரா? ஓகே சொல்லிடலாம். கரா, கமண்டோவின் லவ் ஸ்டோரி, வசந்தம் வந்தாச்சு போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் வில்லியம்ஸ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சூப்பர், வெல்கம் டு ஆர் ஷோ. அண்ட் உங்களுடைய ரீசெண்ட் ரிலீஸ் 2 படங்கள் அட் அ டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு, கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அண்ட் கரா. ஃபர்ஸ்ட் எந்த படத்தை சார் போய் பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. பட் 2 அட் அ டைம்ல தானே சார் ரிலீஸ் ஆச்சு? பேக் டு பேக். ஓகே, அதனால அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க. ஸோ ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கமாண்டோவின் லவ் ஸ்டோரியும் ஒரு 25 days கிராஸ் ஆயிடுச்சு. இது 1 week முடிஞ்சிருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. பர்டிகுலராக ஃபோட்டோகிராஃபி எல்லாரும் பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷம். சூப்பர். அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் உங்களோட சினிமா ஜர்னில பல வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்களோட 2 படங்கள் அட் அ டைம்ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் இப்போ டிஓபியா ஒர்க் பண்ண 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஒளிப்பதிவாளர் கேமராமேனுக்கு வந்து அட் அ டைம் வந்து 2 படம் தேட்டரில் ஓடுறதுன்றது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சூப்பர். என்னோட ஃபர்ஸ்ட் படம் வசந்தம் வந்தாச்சு, 2வது படம் முதலாய். இந்த 2 படமும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆச்சு. இதே மாதிரி பேக் டு பேக் ரிலீஸ் ஆச்சு. அந்த சேம் திங் இப்போ நடந்திருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த 2 படத்துல ஒர்க் பண்றதுல எந்த படம் வந்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இந்த படத்துல, அப்பா ஷூட்டிங் முடிக்கிறதுக்குள்ள முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க சார்? இல்லை, அந்த ஃபீல் எங்களுக்கு வராது. ஓகே, கஷ்டப்படுறது வந்து எங்களுக்கு பிடிக்கும். ஓகே. ஆமாம், அந்த ஃபீல் எங்களுக்கு வராது. பட் இந்த படம் கரா வந்து ரொம்ப சேலஞ்சு. அதுவும் கமாண்டோவின் லவ் ஸ்டோரியும் சேலஞ்சான மூவி. அது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி போகும். அது ஆக்சுவலாக காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த இராணுவ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆட்களே போக முடியாத இடங்கள், அந்த வண்டியெலாம் போக முடியாத இடங்களில் இறங்கி ஏறி ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம். அவுட்புட் ரொம்ப நல்லா வந்துச்சு. கரா வந்து இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது எப்படின்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி அதுலேயே ஒரு 15 நாள் ஷூட் பண்ணோம். ஓகே. அதில் மேலே அந்த லைட்டிங் செட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா அது ஒரு ஸ்டுடியோ கிடையாது. ஸ்டுடியோனா நமக்கு பெருசாக ஹைட் இருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு லைட் பண்ணலாம். அங்கே வந்து ரொம்ப ஹைட்டும் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் பண்ணி கிரவுண்ட்லலாம் வச்சுட்டு அவ்வளோ பெரிய ஏரியாவில் வந்து ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சு. ஒரு 15 days வந்து தண்ணியிலே தான் மறந்துக்கிட்டு இருந்தோம். ஐயோ. டெக்னீஷியனும் சரி, ஆர்டிஸ்டும் சரி. பட் பக்கா நாங்கள் எல்லாருமே நல்ல டெக்னீஷியன், எல்லாருமே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்கிறதுனால பர்ஃபெக்டாக பண்ணி யாருக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக பண்ணி முடிச்சோம். படம் 2 அட் அ டைம்ல ரிலீஸ் ஆச்சு. பட் ஷூட் எப்படி போச்சு? அது உங்களுக்கு அட் அ டைம்ல இருந்ததா? அட் அ டைமில் வரல. அது எனக்கு லக்கி. அந்த ஷெட்யூலாக நம்ம போகிறதுனால இந்த ஷெட்யூல் வரும்போது அது வரல, அந்த ஷெட்யூல் இருக்கும்போது இது வரல. ஸோ அதனால ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஓகே சார். நார்மலாக வந்து ஆர்டிஸ்ட் வச்சு ஷூட் பண்ணுறதுக்கும் இந்த கரா படத்தில் வந்துட்டு அந்த crocodile மோல்டு எல்லாம் பண்ணி விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு? உங்களுக்கு என்னென்ன டாஸ்க்காக இருந்தது? பயங்கர டாஸ்க் அது ஆக்சுவலாக. ஆக்ட்ரஸ்னால் நம்ம இஷ்டத்துக்கு வச்சு நம்ம அவங்கள பண்ணிடலாம். பட் இது அந்த மாதிரி பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க்கு, டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் வந்து கரெக்டாக வராது. அதனால் அது எல்லா சைட்லேயுமே, அந்த ஃபைட் மாஸ்டர் சைட்லேயும் சரி, அந்த விஎஃப்எக்ஸ் சைட்லேயும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக ஆர்ட் டைரக்டர் அவர் அதுலேயே உட்காந்து பர்ஃபெக்டாக அவரே மோல்டு பண்ணி அவரே உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தார். ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணோம்.
அவுட்புட் ரொம்ப நல்லா வந்தது, எல்லாருக்கும் சந்தோஷம். அண்ட் அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். இப்போ நார்மலாக ஒரு இடத்துல நம்ம கேமரா வைக்கும்போது ஓகே, பட் தண்ணிக்குள்ளே எப்படி அந்த கேமராலாம் வச்சு அது அந்த சேலஞ்சஸ் எப்படி இருந்தது? ஆமாம், தண்ணிக்குள்ளே நாங்கள் ஸ்டாண்டு வச்சு பண்ணணும். நாங்கள் ஸ்டாண்டு வச்சு ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் கோபுர கேமரா இருக்கும், அதெல்லாம் அண்டர் வாட்டர் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜிம்மி ஜிப் இருந்துச்சு, ஜிம்மி ஜிப்பில் ஒரு கேமரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. மேனேஜ் பண்ணோம், ஏன்னா அது பண்ணி தானே ஆகணும். ஓகே. அண்ட் இந்த 2 ப்ராஜெக்ட்குள்ளேயும் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே? ஆக்சுவலாக இந்த கரா படத்தில் வந்து டைரக்டர் அவதார் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருட நண்பர் அவர். ஓகே. ஆமாம், நாங்கள் முன்னாடியே ஒரு படம் பண்ணோம், அது ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த என்னை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும். ஸோ இதனால் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாங்கள் ஒர்க் பண்ணோம். அந்த கமெண்ட் லவ் ஸ்டோரி வந்து அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்த படம் தான். அது வந்து இந்த கூல் ஜெயந்த்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருந்தார், அவரோட தம்பி. ஓகே. அவர் திடீர்னு ஃபோன் போட்டு இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்குது, கொஞ்சம் வர முடியுங்களான்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரின்னு போய் பார்த்த உடனே இந்த மாதிரி படம் பண்ண போகிறோன்னு சொல்லி டீட்டெயிலெலாம் பேசிட்டு என்னை பற்றி கேட்டாங்க, அவங்கள பற்றி கேட்டு ஓகே சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எந்த கான்டாக்ட்ஸும் இல்லை. இப்போ திடீர்னு ஒரு நாள் ப்ரொடியூசர் கூப்பிட்றாரு, சார் நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு. ஆமாம் சார், உடனே ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. போனேன், போய் மீட் பண்ணேன், நாளையிலேருந்து ஷூட் இருக்குது சார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஸ்பாட்டுக்கு போகிறேன். ஸ்பாட்டில் போய் ஷூட் பண்ணுறேன். ஒரு சாங்கு, நான் அதுக்கு முன்னாடி அந்த சாங்னு கேட்கல, என்னென்ன கேட்கல. ஸோ நான் வந்து அந்த இடத்துல வந்து ஈஸியாக அடாப்ட் ஆயிடுவேன். ஸோ அது ஒன்ஸ் கேட்ட உடனே ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பண்ணி அந்த பாட்டு ரொம்ப கிளாஸாக வந்துச்சு. ஸோ அப்படி தான் அந்த படங்கள் வந்தது. ஸோ கரா படத்தில் வந்து மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் எடுத்தோன்னா அவரோட அறிமுகம் படத்துலையும் நீங்கள் தான் டிஓபியாக ஒர்க் பண்ணீங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது? இன்னைக்கு அவரை பார்க்கும்போது எப்படி இருந்தது? இல்லை, நாங்கள் ரெகுலராக வந்து தொடர்பில் தான் இருந்தோம். ஓகே. அவர் வந்து அந்த படத்தில் வந்து அவர் அறிமுகமானார், அதை நான் ஒளிப்பதிவு பண்ணேன். இந்த படத்துக்கு வந்து இயக்குனர்கிட்ட நான் தான் அறிமுகப்படுத்தினேன் மகேந்திரன். ஓகே. ஸோ அந்த கதையை கேட்டவுடனே எனக்கு வேற யாரும் மைண்டில் வரல. கேட்கும்பொழுதே வந்து மகேந்திரன் தான் என் மைண்டில் இருந்துச்சு. உடனே நான் இந்த மாதிரி மகேந்திரனை சொன்ன உடனே அவரும் ஓகே நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து புக் பண்ணி ஷூட் போயிட்டோம். ஓ சூப்பர். பட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த அந்த காதல் குமார்ன்ற கேரக்டரு எனக்கு வேற யாரையும் நினச்சி பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு அவருக்கு சூட் ஆச்சு. ஓகே. பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு? அன்னைக்கு அந்த ஒரு அறிமுகம் நம்ம தான் பண்ணோம், பட் இன்னைக்கு அவர் வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு அப்கமிங்காக நல்ல ஒரு ஹீரோவாக பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பா, அவருடைய அண்ணன், இவங்க எல்லாமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். ஓகே. அப்படி தான் இருந்தது. அந்த டைமில் ஒரு சின்ன பையனாக வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பையன் ஒரு ஹீரோவாக பண்ணான். இப்போ வந்து பயங்கர மெச்சூரிட்டி, ரொம்ப ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஆர்டிஸ்ட். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஆக்டர் ஜீவா அவர்கள் நிறைய படங்களில் ஒரு காமெடி ஆக்டராக நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் வந்து பார்த்தா சடனாக ஒரு வில்லன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் ஷூட் பண்ணும்போது? அக்செப்ட் பண்ண முடிஞ்சா? அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணார்? இல்லை, நான் அவர் வில்லன்னு சொன்ன உடனே அவரை நான் வில்லனாகவே பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ அவரை நான் வில்லனாக தான் பார்த்தேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு வில்லத்தனமான லைட்டிங் தான் பண்ணேன். நான் ஃப்ரேமிங் வச்சதும் கொஞ்சம் வில்லத்தனமாக தான் இருக்கும். பட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரே ஷாட்டில் சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க, அவ்வளோவா டேக்ஸ் எடுக்க மாட்டாங்க. பட் ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்துட்டு ரொம்ப நேரம் எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கணும் 1 2ன்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த படத்தில் எந்த ஆர்டிஸ்ட் சார் ரொம்ப வில்லனாக இருந்தாங்க சார்? உங்களுக்கு யார் சார் வில்லனாக இருந்தா? ஐயோ இவங்க இவ்வளோ டேக்ஸ் எடுக்கிறாங்களேன்ற மாதிரி. அப்படி யாரும் இல்லையே. இல்லையா? ஜீவாவும் 1 டேக் ஆர்டிஸ்ட்டு, மகேந்திரன் கேட்கவே வேண்டாம். அந்த சாய்பாபாஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துச்சு, ரொம்ப அழகாக பண்ணாங்க. பெருசாக யாருமே டேக் எடுக்கல. அந்த சின்ன பொண்ணு ஐரா அவள் கொஞ்சம் அந்த டம் கேரக்டரு, பெருசாக யாரும் டேக் எடுக்கல. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இவங்களை வச்சுட்டு என்னால் நிறையா க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவங்க கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன செய்கிறோன்னு அவங்க புரிஞ்சுட்டு செய்யும்பொழுது தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து என்னால் இங்கே நிறையா பண்ண முடிஞ்சுது. அண்ட் இந்த படத்துக்காக வந்துட்டு கலர் பேலட் இப்படி இருக்கணும், அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம்னா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க சார்? இல்லை, இதுக்கு நான் ரெஃபரன்ஸ்னு பெருசாக பார்க்கல. ஏன்னா இது அந்த அந்த காதல் குமார் போர்ஷன்றது வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு போர்ஷன், அதனால் வந்து ஃபுல்லாக கலர்ஸ் யூஸ் பண்ணேன். ஓகே. இந்த முதல் போர்ஷன் வந்து கொஞ்சம் ரக்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கிரேட் ஒன்று ஆட் பண்ணேன். ஓகே. பட் ஒரு இங்கிலீஷ் மூவி கிரால்னு ஒரு படம் பார்த்தேன், பட் அது ஃபுல்லாக இதில் அப்ளிகபிள் ஆகாது. பட் 2 படம் கிட்டத்தட்ட அட் அ டைமில் பண்ணதுனால இந்த படத்தில் இருக்கிறது இந்த படத்தில் ரிப்பீட் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கான்ஷியஸாக இருந்தீங்களா? கண்டிப்பாக. அதில் என்ன ஒரு செப்பரேஷன் கிடச்சிதுன்னா, அந்த கமெண்ட் லவ் ஸ்டோரி வந்து மேக்ஸிமம் வந்து டே போர்ஷன். ஓ. இது வந்து ஒரு நைட்டில் இருந்து ஒரு நைட்டில் நடக்கிற விஷயம். ஒரு ஈவினிங்கில் ஆரம்பிச்சுட்டு மார்னிங் முடிஞ்சிடும்.
ஸோ அது ரெண்டுத்துக்குமே செப்பரேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால அது டே டைம், இது நைட் டைம்ன்றதுனால நீங்கள் அப்படியே வச்சு மேட்ச் பண்ணிட்டீங்க. ஆமாம், அது பண்ணிடலாம். ரெண்டாவது நான் கொஞ்சம் தெளிவான ஆள், அதனால் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவேன். அண்ட் உங்களோட சினிமா ஜேர்னியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேள்விப்பட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் நீங்கள் சினிமாவில் ட்ராவல் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு அந்த சினிமாக்குள்ளே வந்த அந்த தருணம் அது எங்கே நடந்தது? நான் வந்து ஆக்சுவலாக ஃபிலிம் ஸ்டூடெண்ட். நான் ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபி பண்ணிவிட்டு நான் அசோக் குமார்னு ஒரு பெரிய கேமராமேன்ட்ட போய் ஜாயின் பண்ணேன். அசோக் குமார் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட். அவர் எஸ், ஒரு 150 ஃபிலிம்ஸ் மேலே பண்ணியிருக்காரு. நான் இன்ஸ்டியூட் முடித்த மறுநாள் அவரை போய் பார்க்குறேன் ஆஃபீஸில் போய் பார்த்த உடனே அவர் முதல்ல இல்லைன்னு சொன்னார். சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபிலிம் ஷூட்னோடனே இப்போ யார் உனக்கு ப்ரொஃபஸர்ன்ற மாதிரி கேட்டார். ராஜசேகர்னு ஒருத்தர். அவர் தான் சார். உடனே இதே ராஜசேகர் வந்து அவருக்கும் கிளாஸ் எடுத்திருக்காரு. ஸோ சிங்க் ஆயிடுச்சு. ஓகே யூ ஜாயின் இமிடியேட்லின்னு சொல்லிட்டாரு. மறுநாள் வந்து நான் ஷூட் போகிறேன். ஏன் பர்டிகுலராக அசோக் குமார் சார் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? அசோக் குமார் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நெஞ்சத்தை கில்லாதே அந்த படங்கள்லாம் பார்த்து அதை அந்த டைமில் வந்து ஒரு 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 பெயர் எடுத்த ஒரு கேமராமேன். அவர் ஒரு 3 தடவை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஜாயின் பண்ணோன்ற அந்த எண்ணம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம், ஒரு சொந்தக்காரர் கூட வந்து நான் அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி படிக்கணுன்னே நீ அசோக் குமார் ஆயிடுவேன்னு கேட்டார். ஸோ அது ஒன்று மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ போயிட்டு உடனே ஜாயின் பண்ணிட்டேன். அப்படி முதல் நீங்கள் ஒர்க் பண்ண படம் எது அவரோட சேர்ந்து? அவரோட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் சரத்குமாரோட ரகசிய போலீஸ். ஓகே, ரகசிய போலீஸ் சரத்குமார் ரஹ்மான் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸ் ஒர்க் பண்ணேன், மலபார் போலீஸ் ஒர்க் பண்ணேன், ஒரு 3 இங்கிலீஷ் படம் ஒர்க் பண்ணேன், தெலுங்கு மலையாளம்னு அவர்கிட்ட ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். சூப்பர். ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு நான் இண்டிவிஜுவலாக பண்ண ஃபஸ்ட்டு படம் வசந்தம் வந்தாச்சு. வெங்கட் பிரபு ஹீரோ பண்ணார். சூப்பர். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது முதலாயின்னு ஒரு படம் கமிட் ஆச்சு. அந்த படம் கமிட் பண்ணி விட்டதே வெங்கட் பிரபு தான் எனக்கு. ஸோ இந்த டீம் வந்து கேமராமேன் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்பொழுது வெங்கட் பிரபு காதுக்கு அது வந்து அவர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணார் அங்கே. ஸோ இந்த படம் ஒரு ஷெடியூல் முடியும் போதே அந்த படம் அடுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் அட் அ டைம் இதே மாதிரி கமாண்டோ லவ் ஸ்டோரி காரா மாதிரி அதுவும் அப்படியே போயிட்டு அதுவும் 2 ரிலீஸ் ஆச்சு. பட் சினிமாவில் வந்து நிறைய துறைகள் இருக்கு இல்லையா, ஆக்டிங், டிரெக்ஷன். பட் ஏன் பர்டிகுலராக சினிமாட்டோகிராஃபி? எனக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும். அதாவது சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கு படிக்கும் பொழுதே அந்த படங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த வில்லேஜ் படம், அந்த கோழி இருக்கிறது, தென்னமரம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நான் அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த பிக்சர்ஸ் அப்படியே பார்த்து ஃபோட்டோகிராஃபி மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நமக்கு இதுதான் சொல்லி நான் காலேஜ் படிக்கும்போது டிசைட் பண்ணேன். அண்ட் நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க லைக் அசோக் குமார் சார் வந்துட்டு லைக் 10 இயர்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட குரு, மென்டார், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னீங்க. அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு 3 திங்ஸ்னால் என்னென்ன சார்? அவர்கிட்ட வந்து மெயினாக நான் கற்றுக்கிட்டது ஹார்ட் ஒர்க்கு. தூங்கவே மாட்டார். டே அண்ட் நைட்டு ஷூட் போகும். அவர் அந்த எனர்ஜியோடு இருப்பார். ஸோ இந்த ஏஜில் இவர் எப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பெரிய விஷயங்கள். ரெண்டாவது வந்து ஃப்ரேமிங்ஸு, லைட்டிங்ஸு, அந்த சாஃப்ட் லைட்டிங் அவர் பண்ணுறது. அவர் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா லைட் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு கிளாஸாக பண்ணுவார். இதெல்லாம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள். ஓகே. நீங்கள் முதல் படம் பண்ணும்போது அவர் பார்த்துட்டு உங்களுக்கான கிரெடிட்ஸ்லாம் கொடுத்தாரா? கண்டிப்பாக. என்ன சொன்னார்? ரொம்ப என் பேரை காப்பாற்றிட்டேன்னு சொன்னாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டோம். சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணீங்க. பட் ஒரு பர்டிகுலர் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபராக போய் அங்கே பார்த்தா வேற ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு போய் உங்களை ஆக்டராக மாற்றிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது என்ன நடந்துச்சு அதுக்கு பின்னாடி? அது சிங்கப்பூரில் நடந்துச்சு. ஓகே. சிங்கப்பூரில் ஒரு படம் ஒன்று பண்ணணும், கேமராமேன் வேணும்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு கோ டைரக்டர் வந்து சொல்லி ப்ரொடியூசரோட இன்ட்ரோ கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ஓகே எல்லாம் அப்படியே ரெடி ஆகிட்டேன். அங்கே பார்த்தா இன்னொரு கேமராமேன் இருக்கார். என்ன நான் அவர் கூப்பிட்டு கேட்டேன், சார் அவர் தான் டிஓபி, அவர் வந்து வரக்கூடாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அதனால தான் உங்களை கூப்பிட்டோம், அவரும் வந்துட்டாருன்னு. அடக்கடவுளை என்னடா இதுன்னு சொல்லிட்டு சரி. அப்போ ப்ரொடியூசர் வந்து சொன்னார், சரி வந்துட்டீங்க, நீங்கள் ஒரு நாள் அவர் ஒரு நாள் பண்ணுங்கன்ட்டு. நான் சொல்லிட்டேன், ஏங்க அவர் டிஓபி, அங்கே போய் நான் ஒரு நாள் பண்ணுறேன்லாம் நல்லா இருக்காது, நான் கிளம்புறேன்னு சொன்னோடனே சரி வந்துட்டீங்க, படத்தில் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். சரி நடிக்கலாமேன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் எப்படி சார் இப்போ நிறைய பேர்த்துக்கு ஆக்டிங் அப்படின்னா இல்லைங்க எனக்கு வரவே வராது, ஸ்க்ரீன் முன்னாடி வந்ததில்லை அப்படின்னு இருக்கு, டக்குன்னு எப்படி ஓகே சொன்னீங்க? அது எனக்கு வரும். ஓ, முன்னாடி இருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட். முன்னாடி வந்து மலபார் போலீஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றதை விட மலபார் போலீஸ்னு ஒரு படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்பொழுது அப்படி தான் ஒரு டிடிஆர் கேரக்டரு, அது நடிக்க வேண்டியவர் வரல. வா சார் என்னப்பா பண்ணுறியான்னு சொல்லி கேட்டார். ஓகே சார்னு சொன்னேன். மலையாள டைலாக் ஓகே பரவாயில்ல சார்னு சொல்லிட்டு நான் போனேன். போயிட்டு கேமரா முன்னால் நின்னேன். அந்த ரவிக்குமார் சார் அந்த இளமையினம் பூங்காட்டில் நடிச்சிருப்பார், அவர் வந்து
இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அவர் என்னை என்கொயரி பண்ணோம். அவர் என்னை போட்டு கலாச்சார். இவ்வளோ நாள் எங்களை வந்து அங்கே நெல்லுங்க இங்கே நெல்லுங்க, இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும்னு சொல்லுங்களா, இப்போ நீங்கள் பண்ணுங்க பார்ப்போன்னு. நான் போய் நின்றுட்டு ஒரே டேக்கில் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அந்த டைலாக் ஞாபகம் இருக்கா சார்? அவர் வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டி என்கிட்ட கேட்பார், இந்த பையனை வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு, டிடிஆர் கேரக்டர். ஓகே. அப்போ சொல்லுவேன், பையன் இவன்ட கூட ஒரு பெண்குட்டி உண்டா இருந்தோ அப்படின்னு. அதுக்கு அம்மா ஒரு ஆமான்னு சொல்லுவார். அப்புறம் லேசாக ஞாபகம் இருக்கு, 2 பேரும் வந்து ரயில் ஏறி கயிறு போய் அப்படின்னா அப்படி ஒரு டைலாக். 2 பேரும் வந்து ட்ரெயினில் ஏறி போயிட்டாங்க. ஆமாம் பார்த்தேன், 2 பேரும் வந்தாங்க, வந்துட்டு ட்ரெயின் ஏறி போயிட்டாங்க. ஓகே. அது டைலாக். அது சொன்ன உடனே ரவிக்குமார் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். வாசார் ஒரே டேக்கில் அடிச்சிட்டேன்ட்டு சொல்லிட்டு போனார். இது ஃபர்ஸ்ட் அனுபவம் இது. அதுக்கப்புறம் நான் அந்த ஆக்டிங்குள்ளே போகல, ஏன்னா ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபின்னு போனேன். இப்போ இங்கே போய் அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தோடனே சரி ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டான் கூடயே ஒரு அஸ்டன் டான் மாதிரி படம் ஃபுல்லாக பண்ணேன். கன்ஃபெஷன் படம் பேர். அது ரிலீஸ் ஆச்சு, யூடியூப்லாம் இருக்குது. இப்போ ஃபியூச்சர்ல வந்துட்டு யாராவது உங்ககிட்ட ஆக்டிங்காக அப்ரோச் பண்ணா நீங்க வந்து ஆக்ட் பண்ணுவீங்களா சார்? இல்ல தாராளமா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த நடிக்கிறதுக்காக முயற்சி பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சார்? இல்லை, நான் அப்படி போகலை. போயிருந்தா நேரம் நிறைய நடிச்சிருக்கலாம். நான் அதை நோக்கி போகலை. சரி வந்தால் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், அதுதான். சார் இந்த கரா படத்துக்கு வந்துட்டு ஷூட்டிங் லொகேஷன்ஸ் அப்படின்னும் போது எந்தெந்த ஷூட்டிங் லொகேஷன் சூஸ் பண்ணீங்க சார்? ஆக்சுவலாக நாங்கள் அந்த முதல் போர்ஷன் வந்து குஜராத்தில் ஷூட் பண்ணோம். அது அங்கே அரேஞ்ச் பண்ணாங்க. அது அந்த டைரக்டருக்கு அந்த லொக்கேஷன் பார்த்தோன்னே அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அங்கே வச்சார். 2வது மாடல்ஸ்லாம் அங்கே பண்ணுறது கொஞ்சம் இங்கே விட கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு முதல்ல மாடல்ஸ்லாம். ஸோ அதனால் அங்கே ஷூட் பண்ணோம். மற்றபடி ஃபுல்லாக இங்கே சென்னை சரௌண்டிங்ஸ் தான். அண்ட் ப்ரொடக்ஷன் சைடு வந்துட்டு உங்களுக்கு கேமரா டிபார்ட்மெண்ட்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார்? லைக் நீங்கள் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்தாங்களா, இல்லை நீங்களா மேனேஜ் பண்ணீங்களா? இல்லை கொடுத்தாங்க. நான் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு நான் கேட்கல. அந்த ப்ரொடக்ஷனுக்கு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்டு வாங்கிட்டேன், அதை கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து சினிமா ஒரு நாளுக்கும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. உங்களை நீங்கள் எப்படி சார் அப்டேட்டடாக வச்சுப்பீங்க? நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அசோக் குமார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக ஃபிலிமில் தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 3 படம் நான் இண்டிவிஜுவலாக பண்ணது ஃபில்மு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டிஜிட்டல். நான் என்ன பண்ணேன்னா அந்த 5D கேமரா தான் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிது டிஜிட்டல்னு. அந்த 5D கேமரா வாங்கிட்டு நான் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சொந்தமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நானே அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் நான் அப்டேட் ஆகிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் விஷயங்கள். ஆக்சுவலாக ஃபிலிமில் ஷூட் பண்ணுறத விட இன்றைக்கி டிஜிட்டலில் ஷூட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம சென்ஸ் தான் முக்கியம். நமக்கு இருக்கிற க்ரியேட்டிவ் சென்ஸு, மேக்கிங் சென்ஸு அதுதான் முக்கியம். இன்றைக்கி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே. ஃபிலிம்லன்னா அது வேறு கதை. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக யாரும் கேமராமேன் ஆக முடியாது. சார் நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க லைக் நான் ஃபிலிம்லேயும் ஷூட் பண்ணியிருக்கேன், டிஜிட்டல்லையும் ஷூட் பண்ணியிருக்கேன்ட்டு. பட் ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டேக்ஸ் எல்லாம் எடுக்காமல் கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுவே டிஜிட்டல்னால் ஓகே கமான் ஒன் மோர்ன்னுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி நீங்கள் ஆப் பண்ணிக்கிட்டீங்க? எப்படி ரெண்டுத்துக்கும் அடாப்ட் ஆனீங்க? இது அதாவது ஒரு ஈஸியான விஷயத்துலேருந்து கஷ்டமான விஷயத்துக்கு போகிறதுக்கு அடாப்ட் ஆகணும். அது வந்து கஷ்டமான இடத்துலேருந்து ஈஸியான இடத்துக்கு வந்துருக்கும். அதில் பெருசாக அடாப்டேஷன் தேவையில்லை. அப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுன்னு சொன்னோன்னே கேமரா அசிஸ்டண்ட்டை உடனே கட் பண்ண சொல்லுவோம். இல்லைன்னா டக்குன்னு 1.5 அடி ஓடிடும். ஒரு செகண்ட் விட்டால் ஒரு செகண்ட் லேட்டாக கட் பண்ணால் 1.5 அடி ஓடிடும். அப்போ வந்து அந்த ஃபீட் பேசிஸை வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ணிகிட்ருப்போம். 1 more டேக்லாம் வாங்கினா அப்போ ரொம்ப டேரக்டரு ப்ரொடியூசர்லாம் டென்ஷனாக வரனா இவன் எத்தனை டேக் வாங்குறான். இப்போலாம் அது வரல, நீ எத்தனை வேணால் வாங்கிக்கோ உன் இஷ்டம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு கேள்விப்பட்டோம் லைக் கரா ஷூட்டிங் அப்போ வந்து ஒரிஜினல் குரோக்கடைலெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு. எப்படி பயமா இல்லையா? எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அதுக்கு தெரியுமா நம்ம படம் எடுத்துகிட்டு இருக்கோன்னுட்டு? எங்கள் லொக்கேஷனுக்கு அப்படியே பேக் சைடு வந்து ஒரு ரிவர். அந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் crocodiles ஃபுல்லாக அங்கே இருக்குது. கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சுற்றி ஆட்கள் இருக்கிறதுனால சரி அவ்வளோ ஈஸியாக உள்ளே வந்துடாதுன்ற நம்பிக்கை தான். ஸோ நீங்கள் வந்து அசோக் குமார் சாரோட ஒர்க் பண்ணும்போது மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? ஒரு தடவை என்ன அடித்தார், அது ஞாபகம் இருக்குது. எதுக்கு சார்? அப்போ வந்து இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஃபுல்லாக லைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேஷன் ஃபுல்லாக லைட் பண்ணும்போது அப்போ ஒரு லைட் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார். அப்போ லைட் மேன் பக்கத்தில் இல்லை. ஒன்று டக்குன்னு தூக்கி வச்சு அந்த மேலே இடிச்சிருச்சு, பலார்னு ஒன்று விட்டார். இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுவேன்னு அது ஒரு இது. அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்பா மாதிரி நினச்சிக்கப்பா, எதுக்குப்பா ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னாங்க.
ஓகே. அது ஒரு சம்பவம். ஸோ நாங்களாம் தியேட்டர்ல ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சினிமாட்டோகிராஃபர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்ப்பீங்க. எப்படி Definite-ஆ. ஃப்ரேம்ஸ் வச்சிருக்காங்க, லைட்ஸ் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. டெஃபினட்டாக அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் அங்கே போயிடும். ஆ. அதையும் மீறி ஒரு கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகுறோம்னா அது சூப்பர் ஸ்டோரி. 25 இயர்ஸுக்கு மேலே வந்துட்டு சினிமாவில் உங்களுக்குன்னு ஒரு ஜேர்னி வந்து இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு மினிமலான பட்ஜெட்டில் அண்ட் ஒரு பர்டிகுலரான ஆர்டிஸ்ட் கூட தான் ஒர்க் பண்ணுறோம். இன்னும் நம்ம ஒரு பெரிய பட்ஜெட் வந்துட்டு பண்ணல. இதில் ஏன் நமக்கு இந்த மாதிரி அமையலன்ட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கா உங்ககிட்ட? டெஃபினட்டாக இருக்குது. அதுக்கு என்ன சார்? ஏன்னா உங்களோட குரு வந்து நிறைய பெரிய பெரிய படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா. நம்மளும் அந்த மாதிரி ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் அந்த மாதிரி இருந்து. நிச்சயமாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது, ம். நிச்சயமாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்லணும்னா, நான் வந்து அசோக் குமார் சார்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு நான் வெளியே வரும்பொழுது அந்த பெரிய டீம்லாம் போய் அப்ரோச் பண்ணேன். ம். படம் இண்டிவிஜுவலாக பண்ணணும்னு ட்ரை பண்ணும்பொழுது அங்கே என்னாச்சுன்னா அந்த டைமில் இந்த பிசி ஸ்ரீராம் சாரோட அலை ஓகே. அப்போ யார்கிட்ட நம்ம முயற்சி பண்ணாலும் பிசி அசிஸ்டன்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அங்கே நம்ம செகண்ட் கேட்டகரிக்கு போயிடுவோம். சரி, சின்ன படங்கள் ட்ரை பண்ணுவோம். சின்ன படங்கள் போனோம்னா, ஐயோ நீங்கள் அசோக் குமார் அசிஸ்டண்ட்டு, உங்கள் பட்ஜெட்லாம் எங்களால் பண்ண முடியாது, நீங்களாம் வந்து பெருசாக செலவெழுத்து வைப்பீங்கன்னு இப்படி அங்கே போயிடுச்சு. ஸோ கரெக்டாக நடுவில் மாட்டிக்கிட்டோம். ஓகே. ஸோ இந்த நடுவில் மாட்டினதுனால போராடி இது வரைக்கும் நான் ஒரு 10 படம் 8 படம் ரிலீஸ் ஆகிருக்கு, 2 படம் போயிட்டுருக்கு. அந்த ஆசைகள் இருக்குது. யாராவது ஒரு பெரிய டைரக்டர்ஸு இப்போ இந்த கரா படம் மாதிரி பார்த்து நல்லா பண்ணியிருக்கானே இவனுக்கு கொடுப்போமேன்னு யோசிச்சாங்கன்னா நம்ம கனவு அந்த பக்கம் போகும். இல்லைன்னா எனக்கு நானே டைரக்ட் பண்ணி என் ஃபோட்டோகிராஃபிக்காக நானே டைரக்ட் பண்ணி நானே ஒரு பெரிய படம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு படங்கள் ஒர்க் பண்ணுறோம், நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒர்க் பண்ணுறோம். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படிங்கும்போது அதை எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? கொஞ்சம் வலியாக தான் இருக்கும் மனசுக்கு. ம். கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துக்குவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஜேர்னியை ஹேண்டில் பண்ண முடியாமல் சினிமா விட்டு போயிடுவாங்க, கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நான் கேட்குறேன், எப்படி அதுலேருந்து அது கடந்து வரீங்க, மீண்டு வரீங்க? அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான். ம். சரி, நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம், இதை விட்டு வெளியே போகக்கூடாது. என்ன இருந்தாலும் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு அதை வந்து நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். அதே மாதிரி என்னென்ன மாதிரியான ஜானர் படங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை? எனக்கு வந்து இந்த க்ரைம் த்ரில்லர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓ. க்ரைம் த்ரில்லர்ஸ் அதில் வந்து நிறைய க்ரியேட் பண்ணலாம். ஸோ அழகான ஃபோட்டோகிராஃபி பண்ணோன்னா லவ் மூவிஸ் பண்ணலாம். ம். ஸோ இது ரெண்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும். இந்த ஃபேமிலி மூவிஸ் அது இதுன்னு பண்ணும்பொழுது நமக்கு பெருசாக அந்த க்ரியேட்டிவிட்டி ஒர்க் இருக்காது. ம். ம். பண்ணலாம். எனக்கு அதான் பெஸ்ட்டு வந்து க்ரைம் த்ரில்லர். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பவுண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் டைரக்ட் பண்ணீங்கன்னா அதில் யார் ஹீரோவாக பண்ணலான்னு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? நீங்களே ஏதாவது நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஆ. ஹீரோவாக வந்து கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு பிஸ்னஸ் சூழ்நிலையில், ஏன்னா இப்போ நம்ம ஒரு படம் எடுத்துகிட்டு ரிலீஸ்க்காக வந்து அலையக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி சுச்சுவேஷன் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது, அது சொல்லி தான் ஆகணும். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் வந்து இவங்களை வச்சு பண்ணால் தான் ஒரு மார்க்கெட்டு, இவங்களை வச்சு பண்ணால் தான் படம் பிஸ்னஸ் ஆகும்ன்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அவங்கள நோக்கி தான் நம்ம போக வேண்டியது இருக்குது, அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த சூழ்நிலை இன்றைக்கி இருக்க புதிய கவர்மெண்ட்டு மாற்றினா நல்லாயிருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் வர வாய்ப்பு இருக்குது, நிறைய நடிகர்கள் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. மினி தேட்டர்ஸ் மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இப்போ இருக்கிற அந்த தேட்டர்ஸ், இந்த மாலில் போய் பார்க்க முடியாத ஜனங்களுக்கு தேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா சினிமாவும் நல்லாயிருக்கும், ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு இதனால் ஒரு வருமானம் வரும். ஸோ அந்த மினி தேட்டர்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் சார் லைக் ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது, என்னென்னா ஸ்மால் பட்ஜெட் படம் கூட வந்துட்டு நல்ல ஒரு ஹிட்டு, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அது கிடைக்குது. பட் பெரிய பட்ஜெட் படம், சூப்பரான ஸ்டார் கேஸ்ட், எல்லாமே டெக்னிக்கலாக வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வந்துட்டு அந்த படம் கரெக்டாக வரதில்லை. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் அது எப்படி இருந்தாலும் எல்லா தேட்டரையும் போட்டு அவங்க கலெக்ஷன் எடுத்துருவாங்க. ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் படம், புது டீம் வருது அப்படின்னும் பொழுது படம் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அது ரிலீஸ் பண்ணுறது வந்து மிகப்பெரிய சிரமம். கண்டிப்பாக. அப்படி அது ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகி படம் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிறதுன்றது வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஒரு சில படங்கள் அது மாதிரி வந்திருக்கு. நிறைய நல்ல படங்கள் வந்து ரிலீஸ் ஆக முடியாமல் இன்னும் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் நல்ல கதை, நல்லா படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா பயங்கர ஹிட் ஆயிருக்கும், பட் படம் ரிலீஸ் ஆகாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது படங்கள் இருக்கா? ஒரு படம் இருக்குது. என்ன படம் சார்? கவிதை படம் பேர். டைரக்டர் வந்து அரவிந்தராஜ், அதாவது ஊமை விழிகள் உழவன் மகன் இதெல்லாம் பண்ணார் இல்லையா அவர். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் படம் ஃபுல்லாக.
சிங்கிள் கேரக்டர். அதாவது சுனாமியில் வந்து ஒரு போட்டு வந்து மண்ணுக்கடியில் புதைஞ்சிருக்கும். அதுக்குள்ளே அந்த போட்டுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணு உயிரோடு இருப்பாள். இவள் வெளியே வந்தாலா இல்லையா, அதுதான் கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா முழுக்க 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 அந்த போட்டுக்குள்ளே தான் ஷூட் பண்ணியிருப்போம். ஒரு ஷாட்டு கூட வெளியே வந்திருக்காது. 2 hours ஃபில்ம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் கூட போர் அடிக்காது. 2 சாங் இருக்கும். அந்த படம் பார்த்தவங்களாம் அப்படி பாராட்டினாங்க. தானு சார்லாம் பார்த்துட்டு என்னெல்லாம் ரொம்ப உங்களுக்குலாம் நேஷனல் அவார்டு கிடைக்கின்ற அளவுக்கு பாராட்டினார். அந்த படம் எதனால் ரிலீஸ் ஆகலைன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. இப்போ வரைக்கும் அப்படி ஒரு யூனிக்கான மூவி. அதெல்லாம் வந்திருந்தால் வந்து ஒத்த செருப்புன்னு ஒரு படம் வந்திருக்குமான்னு தெரியாது. ஆமாம், ஓகே, சிங்கிள் கேரக்டர்னு வச்சு சொன்னார் இல்லையா. அப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் அது பண்ண படம், அது ரிலீஸ் ஆகலை. அந்த வேதனை இன்னும் இருக்குது எனக்கு. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட ஜேர்னியில் வந்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு என்ன ஒரு டெடிகேஷன், என்ன ஒரு சூப்பராக தன்னை மெயின்டைனும் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா யாரை சார் சொல்வீங்க? டெடிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஜீன்ஸில் ஒர்க் பண்ணும்போது அவரோட டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, மற்றபடி எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் தான், டெடிகேஷனோடு தான் பண்ணுறாங்க. ஸோ உங்களை பற்றி, உங்களோட சினிமா ஜேர்னி பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசினோம். இப்போ வந்து உங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் சார், குட் ஆர் பேட். அதாவது நாங்கள் ஒரு சில சிம்பிளான கொஷின்ஸ் கேட்போம். அதில் நீங்கள் குட்டுனா குட் அப்படின்ற ஒரு பிளக்கார்ட் காமிக்கலாம், பேடுனா பேடுன்னு காமிக்கலாம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் தானே அந்த சொன்ன டைமுக்கு போகிறது, டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, பஞ்சுவலாக இருக்கிறது, இதில் நீங்கள் குட்டா பேடா? குட். குட். டக்குனு குட் காமிச்சிட்டிங்களா சார்? பஞ்சுவலாக இருப்பீங்க. கண்டிப்பாக இருந்தே ஆகணும், இல்லைன்னா ப்ரொடியூசருக்கு நஷ்டமாயிடும். ஓகே, ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக நான் கண்டிப்பாக இருந்தாகணும். குக்கிங்கில் நீங்கள் குட்டா பேடா? குக் பண்ணுவீங்களா சார்? என்ன சமைப்பீங்க? சிக்கன் சூப்பராக பண்ணுவேன், என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, செம்ம. அப்போ வீட்டில எல்லாம் சமைச்சு டீ அஸ்திருக்கீங்க. போடுவேன், காஃபி வைப்பேன், சாப்பாடு வைப்பேன். செம்ம சார். அதே மாதிரி இந்த டிரைவிங் ஸ்கில், அதில் நீங்கள் குட்டா பேடா? இது என்ன சொல்கிறது, 2 தான் வைக்கணும். குட்டு பேடு எப்படி சார்? சம்டைம் குட்டு, டிராஃபிக் இல்லைன்னா குட்டு, டிராஃபிக் இருந்தால் பேடு. அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற இடத்த, நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸை க்ளீனாக வச்சுக்கிறதுல நீங்கள் குட்டா பேடா? அது குட்டு தானே, குட்டு தான். என்ன கேட்குறீங்க சார்? குட்டு தானே. சூப்பர், குட்டு தான். ஒரு சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் குட் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். பட் ஆஸ் அ டேரக்டரா இப்போ உங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்குது? நீங்கள் குட்டா பேடா? வெரி 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 குட். ஒரு படத்தை கொடுத்தா நான் பயங்கரமாக டைரக்ட் பண்ணிடுவேன்ற கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வேறு லெவலில் பண்ண முடியும். ஒரு சினிமாட்டோகிராஃபராக டைரக்டர் தான். டைரக்ஷன் தெரியாமல் சினிமாட்டோகிராஃபி பண்ணால் உங்களுக்கு அவுட்புட் நல்லா வராது. சீக்கிரமாக ஒரு படம் உங்ககிட்ட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சார். ஆஸ் அ டிரெக்டரா, ஆக்டரா நீங்கள் குட்டா பேடா? ஆமாம், அதான் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். ஒன் டேக் ஆர்டிஸ்ட். இந்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுல நீங்கள் குட்டா பேடா? சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது குட்டு தான். சேவிங் பண்ணுற அளவுக்கு நான் சம்பாதிக்கல. இந்த சினிமாவில் இருக்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு டான்ஸ் கற்றுக்கிறது, பாட்டு கற்றுக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டான்ஸில் நீங்கள் குட்டா பேடா? பேட். ஒரே ஒரு குத்தாட்டம் மட்டும் போட தெரியும். எப்படி சார்? என்ன ஏதாவது படங்கள் ஆடி இருக்கீங்களா? ஏதாவது வீட்டில்? ஓகே. சிங்கிங் வந்து ஒரு டைமில் குட்டாக இருந்தேன், இப்போ அதை மெயின்டைன் பண்ணல. ஒரு டைம்னா எப்படி? சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் வந்து ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். பாடுறதில்ல? பாடுறதில்ல. இப்போ ஏதாவது சும்மா அப்படியே வீட்டில் ட்ரை பண்ணுறது, பாத்ரூம் சிங்கிங், அது என்ன அறியாமல் ஏதாவது வரும். ஓகே. இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு 2 லைன். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள், என் ஃபேவரட் பாட்டு. ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள், கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். தேங்க்யூ. இந்த பாட்டை வந்து நான் பண்ணுற படத்தில் எதுலையாவது வந்து ரீமிக்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியா போயிடுச்சு. இப்போ உங்கள் சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அட்வைஸை ஏற்றுக்கிறதுல நீங்கள் குட்டா பேடா? ஏற்றுப்பீங்க? சில டைமில் கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்குவேன். அட்வைஸ் கொடுக்கறதில்ல சார்? அட்வைஸ் கொடுக்கறதுல கரெக்டாக தான் கொடுப்பேன் சார். சினிமா ஃபீல்டில் இருக்கோம். ஸோ யாரையாவது பார்த்தா அவங்க கரெக்டாக வேலை பார்ப்பாங்களா, நம்மக்கிட்ட நல்லா நடந்துப்பாங்களான்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு இருக்கணும். ஸோ மனுஷங்களை ஜட்ஜ் பண்ணுறதுல நீங்கள் குட்டா பேடா? குட். குட் தான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஒரு அட்மாஸ்பியர் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கணும், அப்போ தான் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அடாப்ட் பண்ணிக்குவேன். ஒரு படம் பண்ணும்போது ஒரு பையன், புது பையன் ஒருத்தன் லாங் ஷாட்டில் வந்து சூப்பராக பண்ணுவான். க்ளோஸ்ன்னு வந்துட்டால் வந்து சொதப்புவான். நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னடா லாங் ஷாட்டில் நல்லா பண்ணுற, க்ளோஸ்அப்பில் ஏன் பண்ண மாட்டேன், உங்களை பார்த்தா பயமாக இருக்குது சார்னு சொன்னான். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், பிளாக் கிளாத் போட்டு மேலே மூடிட்டு க்ளோஸ்அப் எடுப்பேன் அவனை. இப்படிலாம் சில விஷயங்கள் நடக்கும். இந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் எல்லாம் இருக்குல்ல,
கிட்டத்தட்ட ஒரு 200 பேஜ் அந்த மாதிரி 300 பேஜ் இருக்கும். அதை உட்காந்து படிக்கிறது பாதி பேர் தான் படிப்பாங்க, பாதி பேர் படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்கிறதுல நீங்க குட்டா பேடா சரி எவ்வளோ கொடுத்தாலும் நான் படிப்பேன். நல்லா இருந்தால் படிச்சிருவேன். ஓ அது எப்படி சார் படிச்சாதானே சார் தெரியும் நல்லா ஆமாம், படிக்கும் பொழுதே நம்மள அது அந்த கதை வந்து நம்மள அதுக்குள்ளே கொண்டு போகணும். ஓகே கொண்டு போயிடுச்சுன்னா நம்மளால அதை வைக்க முடியாது. கொண்டு போகலாம் இரிட்டேட் ஆகிடும். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல நீங்க குட்டா பேடா? ரொம்ப குட். அப்படியா? ஓகே. அது எழுத ஆரம்பிச்சது தான் எனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கான்னு நானே கண்டுபிடிச்சேன். ஓகே. அந்த சீன்ஸ் பிடிக்கிறது எல்லாமே ஃபாஸ்ட்டாக அதுவே வரும். ரொம்ப ஈகரா உங்களோட படத்துக்காக நான் வெயிட் பண்றோம் சார். Thank you. சீரியஸா நீங்க சொல்ல சொல்ல ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆயிட்டே இருக்கு. கண்டிப்பாக. ஸோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல நீங்கள் குட்டா பேடா சார்? குட். கரெக்டாக வாரத்துக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறது அதெல்லாம் பண்ணிடுவீங்களா வெளியே சார்? கூப்பிட்டு போகிறது கொஞ்சம் வாரத்துக்குலாம் இல்லை, அதான் கரெக்டாக வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் பசங்களோட, ஒய்ஃபோட. ஓகே. கூட்டிகிட்டு போகிறது எப்போ அது டைம் கரெக்டாக அமைதோ அந்த டைம். ஸோ நிறைய படங்கள் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கும் அந்த டேரக்டருக்குமான அந்த ஒரு பாண்ட் இருந்துகிட்டே இருக்கும்ல, அதில் நீங்கள் குட்டா பேடா அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுல? குட்டு தான். சண்டெல்லாம் வந்து ஏன்னா நிறைய சினிமாட்டோகிராஃபருக்கும் டேரக்டருக்கும் தான் நிறைய கிளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த சஜஷன்ஸ்லாம் ஏற்றுக்கிறதுல நீங்கள் குட்டா நான் வந்து சஜஷன் சொல்லுவேன், ஏற்றுக்கிறதா ஏற்றுக்காதான் அவங்க விருப்பம். அவங்க சொல்கிறதுல எது பெஸ்ட்டு பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருவேன். நான் சொல்கிற சஜஷன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன். அண்ட் அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து 20 நாள் ஷூட்டை 10 நாளுக்குள்ளேயே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுல நீங்கள் குட்டா பேடா சார்? அப்போ எதில் தான் சார் நீங்கள் பேடு? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருசாக பேடே வரலன்னு நினைக்கிறேன். வரல. பட் அந்த கான்ஃபிடன்ஸ் தான் சார் ஆக்சுவலி அதுதான் வேணும் இல்லையா? இல்லை, எனக்கு பேட் இருந்தால் தான் நான் பேட் சொல்ல ஆமா, முடியும். சரி, ஓகே. இந்த நிறைய பேத்துக்கு மோஸ்ட்லி இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கே வந்து ஸ்லீப் ரொட்டீன் ப்ராப்பராக இருக்காது சார். அந்த மாதிரி ஸ்லீப் ரொட்டீன் உங்களுக்கு எப்படி? குட்டா பேடா? சீக்கிரமாக தூங்குறது அந்த மாதிரி இல்லை ரொம்ப லேட் நைட் வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கிற ஒரு பர்சனா? குட்டு தான் சொல்லணும். நான் வந்து எனக்கு அது என்னன்னு தெரியல, படுத்த உடனே தூங்கிடுவேன் எப்பயா இருந்தாலும். அந்த தூக்கம் வரலன்ற அந்த ஒரு தொல்லை இது வரைக்கும் வரல. நல்ல ஒரு படுத்தா வரம். தூங்கிடுவேன். ஆமாம், படுத்தா உடனே தூங்கிடுவேன். அதனால் எவ்வளோ நேரம் வந்து முழிச்சிருந்து ஒர்க் பண்ணனாலும் நான் ஒர்க் பண்ணுவேன். அந்த விஷயம் வந்து என்னோட குருக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். சூப்பர். அவரு அந்த 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 ஹார்ட் ஒர்க்கை அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது. ஓகே. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏர்லி மார்னிங் ஷூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்குமா? இல்லை நைட்டுன்னா பரவாயில்ல, நான் ஃபுல் நைட்டுனா கூட அயராமல் உழைப்பேன், ஆனால் இந்த காலையில் எந்திரிச்சு போய் லைட்டெல்லாம் செட் பண்ணுறது தான் டென்ஷன் ஆகும், அப்படி ஏதாவது ஃபீலிங் இருக்கா சார்? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம ஒர்க்கே இது தானே. ஓகே. நம்ம ஒர்க்கே இது தானே. சூப்பர். அதை நம்ம அந்த ஒர்க்கை லவ் பண்ணால் தான் நம்ம நல்லா பண்ண முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால எந்த டைம்னாலும் எனக்கு ஒன்று தான். இந்த கோவம் வந்துச்சுன்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுல குட்டா பேடா? பேடா சார். டக்குன்னு கோவம் வந்துருமா? கோவம் வரும். ஆனால் அவ்வளோ ஈஸியாக வராது. வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஸ்பாட்லலாம் கோவம் வந்துச்சுன்னா உங்கள் அசிஸ்டன்ஸ் கிட்டலாம் அதெல்லாம் காமிச்சிருக்கீங்களா? ஆமாம், அசிஸ்டன்ஸுக்கெல்லாம் திட்டியிருக்கேன், லைட்மேன்ஸை திட்டியிருக்கேன். அப்புறம் போய் சொல்லிடுவேன், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்கடா, அதோட விட்டு போயிருங்க. உங்க குரு வந்து உங்களை அடிச்சிருக்காரு, நீங்க அந்த மாதிரி யாராவது செட்டில் ரொம்ப கத்துறது அடிக்கிறது அந்த மாதிரி அடிக்கிறது இல்லை, திட்டியிருக்கேன், அடிக்கல யாரையும். அந்த மாதிரி அந்த அது ஆரம்ப காலத்தில் ரொம்ப திட்டுவேன், அதுக்கப்புறம் எல்லாம் குறைச்சிக்கிட்டேன். எதுக்கு பாவம் அவங்க மனசு நோகுது. பட் ஆனால் நிறைய விஷயம் சார் நாங்கள் கேட்டதுக்கு எல்லாமே வந்துட்டு குட் 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 அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. பட் அட் த சேம் டைம் உங்களை பார்க்கும்போது ஓகே கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பதில் சொன்னீங்க. ஸோ இதோட இந்த செக்மெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூமா. ஸோ அப்கமிங்காக இந்த வருஷம் வேற என்னென்ன படங்கள் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டாக்ஸ் போயிட்டுருக்கு. நான் முதலாயின்னு ஒரு படம் பண்ணேன், பெஞ்சமின் டைரக்டர். அதுக்கு அந்த டைரக்டரோட அடுத்த படம் டாக்ஸ் போயிட்டுருக்கு. சூப்பர். அது இல்லாமல் இன்னும் வேறு சினிமாட்டோகிராஃபிக்கு டாக்ஸ் போயிட்டுருக்கு. டைரக்ஷன் மூவ்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சூப்பர். ஓகே, எது சூப்பர். ஃபர்ஸ்ட் வருதோ அது நடக்கும். கண்டிப்பாக வரும் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களோட பர்சனலாகவும் அண்ட் உங்களோட ஒர்க் வைஸாகவும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்தடுத்து உங்களோட படங்கள் வெற்றி அடைய ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.